Keep the Thank you. change. Hi. Hmm? I'm following you for a few days. I'm in love with you. என் மனசில் இருக்கிறதெல்லாம் இதில் எழுதியிருக்கேன். கன்சிடர் மீ. Uncle? Hello, We shall meet uncle. tomorrow. வாங்க. உட்காருங்க அங்கிள். யாருமா அவரு? அவனா? என்ன கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றானா? ம். என்ன லவ் பண்றதா சொல்றான். ஆ. ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன் நல்லா தானே இருக்கான், ஏன் பிடிக்கல? பிடிக்கல. ஏன் வேற யாரையாவது லவ் பண்றியா? உங்களை தான். ம். ஐ மீன் உங்களை மாதிரி சொந்தமா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். ம்ஹும். ஹலோ. ஆ. ஓகே, ஐ வில் கம். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆ, போற வழியில என்ன டிராப் பண்றீங்களா அங்கிள்? ஓகே, ஷூர். ஓகே. கம். ஓ, ஃபோன். ஹாய் சந்தோஷ், வரியா? வாங்கிக்க. இன்னைக்கு இவ்வளோ பார்த்துடலாம். என்ன சந்தோஷ், உனக்கு சரியாவே விளையாட தெரியல. இதெல்லாம் என்ன விளையாட்டு? எங்க ஊர்ல வந்து கேட்டுப்பாரு. கில்லி, கோழிக்குண்டு, பம்பரம், ஏன் கபடியில கூட ஐயா தான் நம்பர் 1 தெரியுமா? அதெல்லாம் உங்க ஊர்ல. இங்க பார், தில் இருந்தா என் கூட வந்து சடுகுடு விளையாடு பாப்போம். பொம்பளை கூட சடுகுடு விளையாண்டு எந்த அம்பளையும் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லடி. உன் என்னன்னு எனக்கு புரியும். அதுக்கு இன்னும் 4 இருக்கு. இந்த இது புடி. ஐ எம் கிரேட் எஸ்கேப். காரை நிறுத்துங்க. கொஞ்சம் இறங்குறீங்களா? என்ன? உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க பக்கத்துல கடைசி வரைக்கும் இருக்கணும். உங்க கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். நோன்னு சொல்லிடாதீங்க. நாளைக்கு உங்க பதிலுக்காக இதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். என்ன குழப்பம்? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்னதுல தப்பு இல்ல. அதுக்காக நீ அவளை ஏத்துக்க முடியுமா? ஏன் ஏத்துக்க முடியாது? உனக்கு என்ன வசதி இல்லையா, இல்ல வயசுதான் இல்லையா? கூடவே மான மரியாதைன்னு ஒண்ணு இருக்கே. இப்ப நான் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா இந்த சமுதாயம் என்ன பார்த்து காரி துப்பாது? இது ஒன்றும் சமுதாய சீர்கேடு கிடையாது. இதுக்காக நீ யோசிக்க வேண்டியதில்லை. சமுதாய சீர்கேடு கிடையாதுதான், ஆனா என்ன சார்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. யாரும் பாதிக்கப்படாம உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படி சொல்ற? நீ முதல்ல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்த, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்ச. இதுல அதிக லாபம் வருதுங்கிறதுக்காக பழைய தொழிலை விட்டுட்டே என்ன? இல்லையே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணல. அது மாதிரி தான் இதுவும். டே வாழ்க்கையும் வியாபாரத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதடா. வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு முன்னேறினவன். இந்த பொண்ணுக்காக இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த மரியாதையை இழந்துராத. நீ சொல்றது கரெக்ட். என்ன கரெக்ட்?
சின்ன வயசுலேருந்து வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த, என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக வாழ்ந்திருக்கிய? நீ சொல்றது ரொம்ப கரெக்டு. நல்லா யோசிச்சுக்க. இதனால உன் கௌரவம் அதை காவியா தான் முடிவு பண்ணணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ அம் வெரி லக்கி. என்னாச்சு? உனக்கு 20, எனக்கு 40. இது சரியா? இதுல என்ன இருக்கு? காதலுக்கு வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. நான் கல்யாணம் ஆனவன். அதனால என்ன? உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா? தெரிஞ்சுதானே லவ் பண்றேன். இது உனக்கு ஒன்றும் தப்பா தெரியல? இதுல தப்பு என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே தப்பா தெரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா 40 வயசு வரைக்கும் பேச்சுலரா தானே இருந்திருப்பீங்க. லவ் பண்றதுக்கு நீங்க சொன்ன ரீசன் எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. 2 பேரோட மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறதுனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் அந்த மாதிரி யோசிக்கல. வேற என்ன ப்ராப்ளம்? இல்ல, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது பாதிக்குமோன்னு தான் கொஞ்சம். உங்க கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராம நான் நடந்துக்குவேன். அப்போ உங்க வீட்ல? எங்க வீட்ல என்ன சின்ன வயசுல இருந்தே முழு சுதந்திரத்தோட தான் என்ன வளர்த்திருக்காங்க. மனசை வருத்திக்கிட்டு வாழறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மனசார வாழறதா வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச மாதிரியே என் வாழ்க்கைய நான் என்னைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? காரை எடுங்க. சரி. எங்க போறோம்? இப்ப மணி 10. நைட்டு 10 மணி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். அப்போ ஆபீஸ்? மேனேஜரை பாத்துக்க சொல்லுங்க. 6 மணி ஆனா வீட்டுக்கு போகணுமே. லேட்டா வருவேன்னு சொல்லுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். Hi, you have a new message. போனை டைவர்ட்ல போடுங்க. ம், சரி. ஓகேயா? ம், போலாம். ஓகே.